சம்டைம்ஸ் உங்களோட ரெஸ்யூமே வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இதனால சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பாஸ் வந்து இந்த கேட்டகரியில தான் பிரிப்பாங்க. இந்த ஒர்க் பாஸை வச்சு நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆகலாம். இந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூமை போஸ்ட் பண்ணலாம். ஹலோ, குட் மார்னிங். காலைல அவசரமாக நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் ஆஃபீஸ்க்கு. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்து நிறையா கமெண்ட்ஸ் வருது, நிறைய மெசேஜஸ் வருது. அக்கா, சிங்கப்பூரில் எப்படி வேலை வாங்குறது, அது வேலை வாங்குறதுக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்யணும், எந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணணும், அது மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் அப்படியே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிப்ஸாக கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. ஓகே, நான் இப்போ டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸில் வந்து அக்கா எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய பொசிஷனில் நான் இங்கே இல்லை. நானே இன்னொருத்தவங்களோட கம்பெனியில் தான் இருக்கேன். என்னென்னலாம் டிப்ஸ் இருக்குது அதை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லலாம். நான் எப்படி வந்து இங்கே வேலையில் ஜாயின் பண்ணேன், என்னென்னலாம் வந்துட்டு ஆக்சுவல் டிப்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் வேலை வாங்கி கொடுங்க, வேலை வாங்கி கொடுங்க, வேலை இருக்கான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா சீரியஸ்லி அதுக்கு வந்துட்டு எனக்கு என்கிட்ட ஆன்சரே கிடையாது. அதை வந்து நான் இப்போவே சொல்லிடுறேன். டிப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்களா, இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, டிகிரி முடிச்சிருக்கீங்களா, இப்படி வந்துட்டு நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் சிங்கப்பூரில் வந்து ஒர்க் பாஸ் வந்து இந்த கேட்டகரியில தான் பிரிப்பாங்க. ஒர்க் பெர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எஸ் பாஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்களும் உங்களுடைய சேலரி பொறுத்து. அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இருக்கும். இது வந்து ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுடைய சேலரி வந்து ஹையர் கேட்டகரியில இருந்துச்சுன்னா இ பாஸ், எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் பர்சனலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இருக்கும், அதுவும் அதிக சம்பளம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ உங்களுடைய படிப்பு வந்து எந்த மாதிரி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்கள் என்ன கேட்டகரியில் வருவீங்கன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம்லாம் அப்ளை பண்ணி உங்கள் ஹெச்ஆர்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க என்ன பாஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும், நீங்கள் எந்த பாஸ்க்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய படிப்பு என்ன படிப்பு. ரெண்டாவது வந்து எந்த கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனா, மெரைனா, இல்லை வந்து லைக் ஆயில் அண்ட் கேஸா, இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாவது நர்சிங் படிச்சிருக்கீங்களா, டீச்சிங்கா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய படிப்பு, அப்புறம் என்ன கேட்டகரியில் வருவீங்க. டிப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூமை ப்ரிப்பேர் பண்ணும். உங்களோட ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 4 பேஜஸ் 5 பேஜஸ்ல ரொம்ப நீங்கள் ஸ்டோரிஸ்லாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. நீட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ஒரு 2 பேஜஸ் தான் மேக்ஸிமம் இருக்கணும். நீங்கள் உங்களோட ஸ்டோரிஸ்லாம் எழுதினீங்கன்னா உங்கள் ஹெச்ஆர் உங்களோட ரெஸ்யூமை படிக்க கூட மாட்டாங்க. சம்டைம்ஸ் உங்களோட ரெஸ்யூமே வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால உங்களோட ரெஸ்யூம் வந்துட்டு உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம், இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் மட்டும் போடுங்க. கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக உங்களோட ரெஸ்யூமேவை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூமே ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ப்ரிப்பேர் ஆன உடனே எந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் உங்களுடைய ரெஸ்யூமே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சைடில் வந்து இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூமே போஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் சும்மா பார்க்குற ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 or 3 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஹெச்ஆருக்கு வந்துட்டு அவ்வளோ டைம் கொடுக்கணும். நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன், உங்களுடைய ரெஸ்யூமே வந்துட்டு செலக்ட் ஆச்சுன்னா அவங்க உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான லிங்க்டின் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. எந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா அவங்க டக்குன்னு வந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை தான் பார்ப்பாங்க. ஸோ உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய ஜாபை போஸ்ட் பண்ணிட்டீங்க, வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணிட்டீங்க, லிங்க்டின்லேயும் ரீச் அவுட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டீங்க, லிங்க்டின்லேயும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்வியூக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுடைய இன்டர்வியூக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஜாப் ஸ்கோப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதில் இருக்கிற ஜேடியை வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்துட்டு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி அதை படித்து அதை ரீசர்ச் பண்ணி அதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக உங்களுடைய இன்டர்வியூவை அட்டன் பண்ணுங்கள். எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட வேல்யூஸ் பற்றி நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் நீங்கள் இன்டர்வியூவில் அதை பற்றிலாம் சொல்லும் போது உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் சிங்கப்பூரில் வந்து ஜாப் ஃபேர்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு அது எப்போ ஜாப் ஃபேர்ஸ்லாம் நடக்குதோ அந்த ஜாப் ஃபேர்ஸில் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் லோக்கலில் இருந்தீங்க அப்படின்னா
ஓகே ஆன்லைன் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, அதுலேயும் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா அப்ளை பண்ணுவாங்க. நீங்க என்ன மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே சொன்ன மாதிரி எஸ் பாஸ் இல்லை இ பாஸ் இந்த கேட்டகரியில எந்த கேட்டகரியில வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஏன்னா எஸ் பாஸ்னா ஒரு சேலரி கிரைட்டீரியா இருக்கு, இ பாஸ்னா அதுக்கு ஒரு சேலரி கிரைட்டீரியா இருக்கு. ஸோ எந்த சேலரி கிரைட்டீரியால நீங்க வருவீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பாஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஒர்க் பாஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து அந்த ஒர்க் பாஸை வச்சு நீங்க வந்துட்டு சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆகலாம். என்டர் ஆன உடனே உங்களுக்கு வந்துட்டு ஐசி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தான் பேசிக் ஃபார்மாலிட்டிஸ். இது இல்லாம வந்து இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன். அதே போல ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவை அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவில் நான் போட போகிறேன். அதை நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.